234 வேட்பாளர்களில் ஒருவர் கூட விவசாயி இல்லை என்று எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்துக்கு நாம் தமிழர் கட்சி புள்ளி விவரத்துடன் பதிலடி கொடுத்துள்ளனர். 234 வேட்பாளர்களில் ஒருவர் கூட விவசாயி இல்லை என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட பட்டியலில் 15 மருத்துவர்கள், 40 பொறியாளர்கள், 33 வழக்கறிஞர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி விவசாயிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு பதிலளித்த கட்சி, உயர்கல்வி பெற்றிருந்தாலும் 18 பேர் முழு நேரமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருவையாறு தொகுதி வேட்பாளர் செந்தில்நாதன் வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று ஆய்வு அறிஞராக இருந்தபோதும் தற்போது விவசாயத்தை முழு நேரமாக செய்து வருவதாகவும், இதேபோல முதுகலை வணிக மேலாண்மை படித்துள்ள காஞ்சிபுரம் வேட்பாளர் வெற்றிச்செல்வி தனது சொந்த நிலத்தில் முழு நேரமாக விவசாயம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் வேட்பாளர் பாலாஜி, பாப்பிரெட்டிப்பட்டி வேட்பாளர் அர்ச்சனா, தமிழருவி, நாகர்கோவில் வேட்பாளர் முத்துக்குமார், ஈரோடு கிழக்கு வேட்பாளர் தாண்டவமூர்த்தி உள்ளிட்டோர் விவசாயம் செய்து வருவதாக அறிவித்துள்ளது.